ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத சில கிளிப்ஸ் நான் உங்களுக்காக வச்சுருக்கேன், பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயே நடந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல காலையில் எழுந்திரிச்சதும் இன்றைக்கி ஃப்ரைடேன்னொடனே எல்லாம் தூத்து தொளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ண வந்தாச்சு. எப்பவும் போல் இது படு ஸ்பீடாக ஹரிபரியாக போணுச்சு. ஏன்னா கூட்டு வைக்கணும், கீரை வைக்கணும், சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவைச்ச துணியெல்லாம் எடுத்து காய போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி கொஞ்சம் ஃபேஸுக்கும் ஹேருக்கும் ஏதாவது ஒரு க்ரோத் கொடுக்குற மாதிரி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தக்காளி எடுத்து ஃபேஸ்க்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்துக்காக நான் சில பல இதெல்லாம் போட்டு அரைச்சி, அதாவது மூலிகைகள்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க என்னென்ன மூலிகைகள்னு சொல்லிவிட்டு அப்புறமா நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தா அதை அரைக்கிறதுக்கு நான் செம்பருத்தி இலையை போய் பறிக்க போனோம். அங்கே பார்த்தா அவ்வளோ பூச்சி அதில் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் சில இதெல்லாம் வெட்டி போட்டுட்டு தனியாக போட்டுட்டு அப்புறம் இலைகளை மட்டும் நான் பறிச்சுட்டு வந்தேன். அது என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, செம்பருத்தி பூவோடைய தண்ணி இருக்குல்ல அது வச்சுருப்பேன் எப்போவுமே. அது பிறகு வெந்தயம் கருஞ்சீரகம் அதை நான் காலையிலேக்கு வெந்நீரில் போட்டு குடிப்பேன். அந்த இதை அப்படியே வச்சு அதையே அரைக்கிறதுக்கும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புதினா இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சி மையாக எடுத்து அதை தலையில் தேய்ச்சிக்கிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னோடனே நான் எப்போவுமே உங்களை எல்லாருக்கும் தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு, நான் போய் விளக்கு போட போவேன். அங்கே போய் விளக்கு போட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். வர வழியில் பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட நிறைய கடைகள் இருக்கும். ஆனால் இந்த கடைகள் இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான். என்ன கடைனா கறிக்கடை இருந்துச்சு. அதையே பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு வந்தேன், இப்படி கறிக்கடையை இங்கே பக்கத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த கோயில் முதல்ல இங்கே இல்லை, வேறு இடத்துல தான் இருந்துச்சு. சரி வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கீரை மட்டும் வைக்காமல் வச்சுருந்தேன். ஏன்னா பசங்களுக்கு கூட்டு மட்டும் வச்சு கொடுத்தாச்சு. நான் கீரையை வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நம்ம கேக்கு செஞ்சு வச்சுருவோம். பண்ணோம்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதனால் செய்வோமேன்னு சொல்லிவிட்டு அதையும் ஒரு சைடாக செஞ்சுக்கிட்டு கூட்டையும் வச்சு முடித்தேன். தேங்காவை ஒன்றையாக உடைக்கிறேன், ஒவ்வொன்றும் அழுகல் என்னன்னே தெரிலங்க. வீட்டு தேங்காய்னா இப்படித்தான் இருக்கும் போல இருக்குது. 2 தேங்காய் உடைச்சேன், 2 அழுகல். அதுக்கப்புறம் 3ஆவது தேங்காய் உடைக்கும் போது தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதை எடுத்து அதுக்கப்புறம் கீறி தேங்காய்லாம் திருவிட்டு அப்புறம் கேக்குக்கு செய்கிறதுக்காக நான் போயிட்டேன். இது புதுசாக நம்ம பிள்ளைங்களுக்கு பழங்களை சேர்க்க வைக்கிறதுக்காக சப்போட்டா பழத்தில் கேக் செஞ்சேன். என் பையனுக்கு தெரியாது, ஆனால் கொடுத்தேன், சாப்பிட்டு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு அதுக்கப்புறம் தான் திருப்தி. ஆனால் அது வரைக்கும் சொல்லவே இல்லை இது சப்போட்டா பழம் கேக்குன்னு, சாக்லேட் கேக்குன்னு தான் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் சாக்கோ பவுடரும் போட்டிருந்தேன், அந்த கோகோ பவுடரும் போட்டிருந்தேன். இருந்தாலும் அவனுக்கு தெரியாதுல்ல, எப்படியோ சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னா. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததில் பார்ப்போம்.